ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷாவோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஒளி வச்ச ஸ்லைமு அங்கே தான் இருக்கான்னு நான் போய் பார்த்துக்கிறேன். அப்போ தான் யுக்தாவும் ராமும் வந்த உடனே நான் விளையாட முடியும். இங்கே தான் வச்சேன், இதை திறந்து பார்க்குறேன். இங்கே தான் இருக்குது, எங்கேயுமே போகல. அவங்க வந்த உடனே நான் விளையாடுவேன். ராகுலுக்கு தெரியாமல் இருக்கணும். லக்ஷா, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா வேற கூப்பிடுறாங்க. ராகுல் அப்புறம் இங்கே வந்து பார்த்துருவான் என் ஸ்லைமை. அதுக்குள்ளே நானே போயிடுறேன். ஒன்றும் இல்லைம்மா, என் பென்சில் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது அங்கே இருக்கான்னு பார்க்க போயிருந்தேன். பென்சில் எப்படி காணாமல் அங்கே போயிருக்கோம்? நான் நேற்று அங்கே தான் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேம்மா. அதான் அங்கே எதனா விட்டுட்டேன், நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. என்ன இன்னைக்கு ரொம்ப தூக்கமாக வருது. சரி, யுக்தாவும் ராமும் வர வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன். அப்போதான் என் ஸ்லைமை யாரும் எடுக்க முடியாது. நான் ஜன்னலை பார்த்துக்கிட்டே படுத்திருக்கேன். என்ன இது, அக்கா ஏன் கூடக்குள்ள பென்சில் தேடிக்கிட்டு இருந்தாங்க? பென்சில் அங்கே இருக்குன்னா ஏதோ கவர் சத்தம்லாம் கேட்டுச்சு. வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னவோ டவுட்டாக இருக்கு. சரி ராகுல், நீ ஏதாவது விளையாண்டுட்டு, எனக்கு சமையல் வேலை இருக்கு. உனக்கு சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு தரேன். அம்மாவும் கிச்சனுக்கு போயிட்டாங்க, அக்காவும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அக்கா அங்கே என்ன வச்சிருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். அக்கா இங்கே தான் தேடிட்டு இருந்தாங்க. இந்த பானைக்குள்ள இருக்கா இல்லை கூடைக்குள்ள இருக்கான்னு தெரியல. முதல்ல இந்த பானையை திறந்து பார்க்கலாம். என்ன இது, இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சரி, இந்த கூடை இருக்கே, இதுக்குள்ள திறந்து பார்க்கலாம். முதல்ல இந்த துணியை எடுத்து ஓரமா வச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க என்னவோ கவர் இருக்கு, அதுக்குள்ள 2 பாக்ஸ் இருக்கு. கலர் கலரா வேற இருக்கு. அக்கா இதுதான் எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த துணியை வச்சு இந்த ஜன்னலை மூடிடலாம். அக்காக்கு அப்பதான் நான் இங்க இருக்கிறது தெரியாது. இந்த கவர்ல என்ன இருக்கு, இது கலர் கலரா இருக்கே, திறந்து பார்க்கலாம். என்னவா இருக்கும்? இது ஸ்லைம்னு நினைக்கிறேன். எல்லாம் டிவிலாம் காட்டிட்டு இருந்தாங்க, அதான் நினைக்கிறேன். ஆமா, தொட்டா சில்லுன்னு வேற இருக்கு. சூப்பரா இருக்கே. நான் இதுல கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்க்கறேன். சூப்பரா இருந்துச்சு. இப்ப இதுக்குள்ள போட்டு வச்சிடலாம். அப்புறம் இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒளி வச்சிடலாம். ஒரு பாக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஒன்னு கவர்ல போட்டு அக்காக்கு இங்கே வச்சிடலாம். ஒரு வழியா கூடக்குள்ள வச்சாச்சு. இப்ப நம்ம போய் இதை எங்க வச்சு விளையாடலாம் ஐடியா பண்ணலாம். இங்கே கிணத்துக்கு பின்னாடி வச்சு விளையாண்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதுதான் அந்த ஐடியா. இந்த செடிக்கு நடுவில் நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நான் இங்கே உட்காந்து ஸ்லைம் விளையாடுவேன். நல்லா இருக்கு. என் கால் மேலெல்லாம் போட்டு வைக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்கு. லக்ஷா, லக்ஷா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன, யாரையுமே காணோம். வாங்க வாங்க, யுக்தா, ராம், லக்ஷா உள்ளதான் படுத்திருக்கு. போய் எழுப்புங்க. சரி ஆண்டி. என்ன இந்நேரத்துல லக்ஷா தூங்கிட்டு இருக்கா? நாங்க போய் எழுப்புறோம். லக்ஷா, லக்ஷா எந்திரிப்பா, வா நம்ம விளையாடலாம். யுக்தா, ராம் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி நான் தூங்கிட்டேன். வாங்க, நான் உங்களுக்காக ஒன்று வச்சிருக்கேன். நான் வந்து காட்டுறேன். நீங்கள் காலையிலே வரேன்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, இப்போயாவது வந்தீங்களே. வாங்க வாங்க. ராகுல் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? அங்கே வெளியே விளையாண்டுட்டு இருந்தானா என்ன? இல்லை, நாங்கள் ராகுல் எங்கேயும் பார்க்கல. அன்னைக்குமா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ராகுல் தூங்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. வாங்க வாங்க, நம்ம போய் விளையாடலாம். இதென்னாச்சு? ஏன் ராகுலுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றா? சரி வா பார்க்கலாம்.
இங்க பாருங்கப்பா, நான் என்ன வச்சிருக்கேன்னு இந்த கவர்ல தான் வச்சிருக்கேன். ஐயோ, என்ன இது, ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. நான் 2 பாக்ஸ் லைம் வச்சிருந்தேனே, எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன லக்ஷா, என்ன சொல்ற? 2 பாக்ஸ் லைம் வச்சிருந்தியா? வச்சிருந்தா இங்கே தானே இருக்கும், உங்க வீட்டில் தானே இருக்க, எங்கே போயிருக்கும்? இரு, கூடக்குள்ள விழுந்திருக்கான்னு பாக்குறேன். இல்ல, கூடக்குள்ளேயும் இல்ல. அப்ப எங்க தான் போயிருக்கும்? இரு, இந்த கட்டில் கடியில எங்க விழுந்திருக்கா? இல்ல, இந்த கட்டில் கடியிலும் இல்ல. அம்மா, என் தலை இடிச்சுக்கிட்டேன். ஐயோ, இந்த ஸ்லைம் தேட போய் தலை வேற இடிச்சுக்கிட்டேன். எங்க தான் போயிருக்கும்னு எனக்கு தெரியலையே. சரி இரு, உள்ள ரூம்ல கட்டில் கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இந்த ராகுல் எங்க எதா எடுத்துருப்பானோ? இல்லையே, ராகுல் தூங்குறான்னு வேற சொன்னாங்க. ஆமா, எங்க தூங்கிட்டு இருக்கான்? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. இரு, ராகுலை காணும்னா நான் எங்கன்னு பார்த்துட்டு வரேன். ராகுல், ராகுல் எங்க இருக்க? இங்க வா, என்கிட்ட ஒரு நிமிஷம், நான் உன்னை ஒன்று கேட்கணும். என்ன இது, ராகுல் சத்தத்தையே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன இது, புதுசா இத்தனை செடிங்க ஒரே பக்கமா இருக்கு? என்னவா இருக்கும்? என்ன இது, அக்கா சத்தம் மாதிரி கேக்குது. ஒருவேளை அக்கா வந்துட்டாங்களோ? ஐயோ ராகுல், என்ன பண்ணி வச்சிருக்க? நீ தான் என் ஸ்லைம் டப்பாவை எடுத்தாந்தியா? நீ இப்படி எல்லாம் பண்ணுவந்தா உனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருந்தேன். நீ பாரு, இப்படி எல்லாம் பண்ணிருக்க. இப்ப அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? எடு சீக்கிரம். அக்கா சாரிக்கா, நீ எனக்கு தெரியாம ஒளி வச்சிருந்த, அதுக்குதான் நான் எடுத்தாந்து விளையாண்டேன். இருக்க ஒரு நிமிஷம், நான் எடுத்துறேன் எல்லாத்தையும். இங்க பாரு ராகுல், எப்படி ஆயிடுச்சுன்னு. இதை யாருமே எடுக்கவே முடியாது. இப்ப அம்மா வந்து நல்லா திட்ட போறாங்க. எப்படிதான் நான் இதெல்லாம் எடுப்பேன்னே தெரியல. சாரிக்கா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல அப்படி பண்ண மாட்டேன். என்ன ராகுல், இது சாரின்னு சொன்னா இதெல்லாம் எப்படி சரியாகும் சொல்லு? இதை நான் என்னைக்கு தான் எடுத்து இதுல வைக்கிறது? அம்மா கிட்ட இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறோம் 2 பேரும். என்ன இது, ஒரே சத்தமா இருக்கு. லக்ஷாவும் ராகுலும் என்ன பண்றாங்க? லக்ஷா, என்ன இது, ராகுல் என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம், உடம்பெல்லாம் என்ன போட்டு வச்சிருக்க? இது ஏதோ ஸ்லைம் மாதிரி இருக்கே. உங்களுக்கு ஸ்லைம் எங்க இருந்து கிடைச்சது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா போன வாரம் அப்பா ஸ்லைம் வாங்கி கொடுத்திருந்தாரா, நான் அதை ராகுலுக்கு தெரியாம வச்சிருந்தேன். ராகுல் அதை எடுத்தாந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டான். நான் ஒரு நிமிஷமா எல்லாமே எடுத்துடுறேன். என்ன ராகுல், இது ஸ்லைம் எடுத்தாந்து இப்படியா உடம்பெல்லாம் போட்டு வைப்ப? அதோ எல்லாமே எடுங்க. என்ன இது, லக்ஷா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, ராகுலையும் காணோம். வா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா ஆமா, நானும் வரேன். வா வா, போய் பார்த்துட்டு வரலாம். லக்ஷா, என்னாச்சு? நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு பார்க்க வந்த. ஓ, இதுதான் அந்த ஸ்லைம் டப்பாவா? ராகுல் அதை எடுத்தாந்து இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானா? அதுக்கு தான் ராகுல் தெரியாம வச்சிருக்கேன்னு சொன்னியா? அதை ஏன் கேக்குறீங்க? ஸ்லைம் எடுத்தாந்து ராகுல் உடம்பெல்லாம் போட்டு வச்சிட்டான். இப்பதான் ஒரு வழியா எல்லாமே எடுத்து இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்லைமே எனக்கு வேண்டான்னு ஆயிடுச்சு. லக்ஷா, இந்த ஸ்லைம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நிறைய கலர் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் எதனா கிராஃப்ட் எதனா பண்ணி விளையாடுங்க. ஆமாம் லக்ஷா, கலர் பேப்பர்ஸில் நல்லா கிராஃப்ட்லாம் பண்ணலாம். நீ போய் பேப்பர்ஸு, அப்புறம் சிசர்ஸு, க்ளூ, ஸ்கேல் எல்லாமே கொண்டு வா. ஸ்கெட்ச் பென்ஸ் கூட கொண்டு வா. நம்ம எல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். வா வா சீக்கிரம். சரி யுக்தா, நீ சொன்னது எல்லாமே கொண்டு வரேன். இங்க பாரு யுக்தா, நீ சொன்னது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய கலர் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் ஸ்கெட்ச் பென் இருக்கு, சிசர்ஸ் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, அப்புறம் க்ளூ இருக்கு. க்ளூ இல்லப்பா, க்ளூ ஸ்டிக் எடுத்து வந்திருக்கேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ கலர் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம ஸ்டெப்ஸாக கட் பண்ணிக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச 2 கலர் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். இதை இப்போ ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிடுறேன். இப்போ க்ரீன் கலர் பேப்பரை ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிட்டேன். அடுத்தது எல்லோ கலர் பேப்பரையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் அண்ட் எல்லோ ஸ்ட்ரிப்ஸ் ரெடியாக இருக்கு. யுக்தா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிய மாட்டேங்குதே. சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ க்ளூ ஸ்டிக் எடுத்து க்ரீன் கலர் ஸ்ட்ரிப்பில் ஒரு சைடாக கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணியாச்சா? இப்போ எல்லோ கலர் ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துட்டு இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரிப்குள்ள விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ எல்லோ அண்ட் க்ரீன் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கோமா? இப்போ எல்லோ ஆச்சு, க்ரீன் ஆச்சு. இப்போ இன்னொரு க்ரீன் எடுத்து எல்லோக்கு இந்த சைடு போட்டு அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்ம க்ரீன் எல்லோன்னு மாற்றி மாற்றி இதே மாதிரி நீளமாக வர வரைக்கும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன யுக்தா, இது ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கியா? நீளமாக பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, யுக்தா என்ன பண்றானே தெரியல, சொல்லவே மாட்டேங்கிற. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் சஸ்பென்ஸ். என்ன யுக்தா, எனக்கு தெரியாம நீ எப்ப கத்துக்கிட்ட? இப்போ பாருங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. நீங்களும் 2 கலர் பேப்பர்ஸ் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் இதே மாதிரி செஞ்சுருங்க. எனக்கு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ வேணும் அம்மா. நீங்க எனக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுங்க. சரி ராகுல், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். யுக்தா பண்ணிருக்க மாதிரி நான் உனக்கு செஞ்சு தரேன். இந்த ரெட் அண்ட் கிரீன் கலர்ல நான் இப்ப செஞ்சு காட்டுறேன். சரி சரி, சீக்கிரம் செஞ்சிருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் சொல்லி கொடுப்பேன். இங்க பாரு யுக்தா, நீ சொன்ன மாதிரியே நாங்க எல்லாருமே செஞ்சு முடிச்சிட்டோம். பரவாயில்லையே, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது ராகுல், இப்படி தலையில கையிலெல்லாம் மாட்டி வச்சிருக்கே? அம்மா அதெல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இப்படி ஸ்டிக் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன்னா அதான் இப்படி மாட்டிச்சு, கையிலேயே எடுக்கவே முடியல. சரி சரி, நீ அப்படியே உட்காந்துரு, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்றேன், ஓகேவா? யுக்தா இப்பயாவது சொல்ல, என்னதான் பண்றோம்? இவ்வளோ நேரம் சொல்லவே மாட்டேங்கிறியே. என்ன யுக்தா இவ்ளோ சஸ்பென்ஸ் வச்சுட்டு இருக்க? சொல்றேன். இப்போ இங்கே பிங்க் அண்ட் எல்லோ கலர் வச்சிருக்கீங்களா, அதனால பிங்க் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதில் வரைஞ்சிக்கோங்க. நான் இங்கே பிங்க் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் எடுத்திருக்க 2 கலரில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்தோடனே ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் ஒரு ஷேப் கிடைக்கும். இதை நம்ம இந்த லூப்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து இதே மாதிரி வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டு இதை இங்க ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது, இது பாம்பு மாதிரியே தெரியுது. ஆமா, இது ஸ்னேக் தான். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே சூப்பரா இருக்கு யுக்தா, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. இப்போ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து சர்க்கிளாக கட் பண்ணிக்கணும். இந்த ஒயிட் கலர் சர்க்கிளில் பிளாக் கலர் டாட் வச்சுக்கணும். அப்புறம் இந்த கண்ணு மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்னேக் ஃபினிஷ் ஆக போகுது. கடைசியாக மூக்கு மட்டும் இப்படி வரைஞ்சிக்கலாம். முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். இது எப்படி இருக்கு யுக்தா? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கியே. தேங்க்யூ ஆண்டி. பாம்பு பார்த்தா பயமா இருக்கு, நிஜ பாம்பு மாதிரியே இருக்கு. என்கிட்ட கொண்டு வராதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அம்மா இங்க பாருங்க, இவங்கள அதை எடுத்துட்டு போக சொல்லுங்க. ராகுல் இப்பதானே பேப்பர்ல பண்ணது, அதை பார்த்து ஏன் பயப்படுற? அது ஏன்னே தெரியல, அதை பார்த்தா நிஜமான பாம்பு மாதிரியே இருக்கு. சரி, இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பாம்பு காட்டுங்க, எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அது இப்ப முடிய போகுது. நானும் இப்ப முடிக்க போறேன். நாங்க எல்லாருமே இந்த பாம்பை செஞ்சு முடிச்சாச்சு. நான் இப்ப வெளியே எடுத்துட்டு போய் விளையாட போறேன். வாங்க வாங்க, நீங்களும் எடுத்தாங்க, என் கூட விளையாடுங்க. என் கையில இது மாட்டிச்சு, எடுத்து விடுங்க, நானும் போய் விளையாடுறேன். நாங்க இப்ப இது மேல ஏறி விளையாட போறோம், ரேஸ் பண்ண போறோம். வாங்க வாங்க, நான் இப்ப முன்னாடி போறேன், என் பின்னாடி எல்லாரும் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.